சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கண்கள் நிறைய கண்ணீர் ததும்ப ஒரு பெண் உன்னை தேடி வருவாள். என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் அவள் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ளாதே. இதனால் உனக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த பெண்ணின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான காரணத்திற்காக உன்னை தேடி வந்தால் பரவாயில்லை. ஆனால் கண்களில் கண்ணீரோடு உன்னை தேடி வந்தாலே சற்று சந்தேகம் வரத்தானே வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்கள் யார் என்று அறியாமல் இருக்கிறாய். இது போன்று உன்னிடத்தில் தன்னுடைய பாவமான முகத்தை வைத்துக்கொண்டு பல விஷயங்கள் நிறைவேற்றிக் கொள்ள நினைப்பவர்களுக்கும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணினுடைய நோக்கம் வேறு. இந்த பெண் செய்ய நினைக்கின்ற செயல் வேறு. அதை என்னவென்று நிச்சயமாக இன்று உன் அப்பா உனக்கு சொல்லித்தானாக வேண்டும். இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கி தவிப்பாய். தேவையில்லாத கஷ்டங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நினைத்து நினைத்து நீ மேலும் மேலும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். நாம் யாரை நம்புவது என்று தெரியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை, நீ மிகுந்த வேதனைப்பட வேண்டிய நிலைமை நிச்சயமாக உனக்கு ஏற்படும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைத்தாலும் சரி, அதை நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது என் குழந்தைக்கு நிச்சயமாக அதில் புரிதல் வர வேண்டும். அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அதை உன்னுடையதாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத பட்சத்தில் உனக்கு என்ன நடந்தாலும் அது பெரிதாக தோன்றாது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை என் குழந்தை சரியாக நீ ஏற்றுக்கொண்டு விட மாட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த தருணத்தில் நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் எதிர்பாராத பல நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எப்பொழுதுமே அப்பாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வது உண்மையென்றால் நிச்சயமாக இனி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பினை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு எந்த பெண்ணும் உன்னை தேடி வந்தாலும் அவர்களின் வார்த்தைகளுக்கு நீ எந்த ஒரு பதிலும் கொடுக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எதுவாக இருந்தாலும் சற்றென்று உன்னால் உணர முடிவதில்லை. உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் இதுதான் நம் வாழ்க்கையில் வளர்க்கும் ஆகிவிட்டது. இப்படி நடப்பதுதான் நமக்கு பழக்கமாக்கிவிட்டது என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நீ கடந்து சென்று விடுகின்றாய். ஒரு நிமிடமாவது ஒரு பிரச்சனையை எதிர்த்து என்னவென்று பார்க்க தொடங்கினாயானால் மட்டுமே நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்றும் உனக்கு புரிய வேண்டும். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுது உணர்ந்து கொண்டு விட்டாயோ அப்பொழுதே இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் எத்தனை அன்பு அடங்கியிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எந்த அளவிற்கு உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பது உனக்கு புரிந்துவிடும். சரியான நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தர்ப்பங்களில் எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியை நிச்சயமாக உன்னுடையதாக்கி உருவாக்கி கொடுக்கும். எந்த நிலையை என் குழந்தை நீ கடந்து வர நினைக்கின்றாயோ அந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண் உன்னை தேடி வந்து அவளுடைய வேதனைகளை எல்லாம் சொல்வது போல உன்னிடத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு வருவாள். எனக்கு அப்படி நடந்துவிட்டது, எனக்கு இப்படி நடந்துவிட்டது, இவர்கள் இத்தனை பெரிய துரோகத்தை செய்து விட்டார்கள், என் வாழ்க்கையை வீணடித்து விட்டார்கள், இவர்களை நம்பி நான் பல விஷயங்களில் தோற்றுவிட்டேன், இனிமேலும் என் வாழ்க்கை இப்படி இருக்குமோ என்று சொல்லி அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவரை பற்றி உன்னிடத்தில் பக்கம் பக்கமாக கதை சொல்வார்கள். என் அன்பு குழந்தையே, கதை என்று உன் அப்பா சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது.
அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு என்றுமே நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தேவையற்ற விஷயம் அல்லவா? அடுத்தவர்கள் வாழ்க்கை நடப்பதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வது உன்னுடைய வேலை அல்ல. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு, உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனைக்கும் என் குழந்தை நீ சரியான வழி உன் வாழ்க்கையை அழைத்துச் செல்ல வேண்டும். இத்தனை நாளுமே இந்த சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையின் பாதையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து வந்தாய் அல்லவா? இந்த பெண் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே அவர்களின் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கட்டும். ஆனால் இதற்கு நீ ஒரு பதிலை சொல்லிவிட்டாய் என்றால் அதன் பிறகு அவர்களினுடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கும். என்ன சொல்கிறாய் நம் சாயப்பா என்று யோசிக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, ஒருவர் அவருக்கு கஷ்டம் என்று உன்னிடத்தில் வந்து சொன்னால் அதை என்னவென்று நீ கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுக்கு நீ பதிலை கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இன்று அவர்கள் யாரோடு சண்டை இடுகின்றார்களோ, யாரோடு கருத்து வேறுபாட்டில் இருக்கின்றார்களோ அவர்களோடு மீண்டும் சேர்ந்து நல்லபடியாக இவர்கள் பழக்கத்தை வளர்த்து கொள்வார்கள். அப்பொழுது நீ சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் அங்கு அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்குமே தவிர அவர்கள் பேசியது எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறிவிடும். உன்னுடைய பெயரை இவர்கள் கெடுப்பார்கள். நீ சொன்ன விஷயத்தை எல்லாம் மட்டுமல்ல, நீ சொல்லாத பல விஷயங்களை எடுத்துக்காட்டி சொல்லிவிடுவார்கள். உனக்கு யார் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. ஆனால் இவர்கள் அந்த வெறுப்பை உன் மீது மற்றவர்களுக்கு வரும்படி உருவாக்கி விடுவார்கள். அதனால்தான் எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னிடத்தில் சொல்வது, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி அதற்கு ஒருபொழுதும் நீ இறங்கி விடாதே. அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்து நீயாகவே உன் தலையை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதே. உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எக்காலத்திற்கும் உனக்கு நல்லது நடக்க அனுமதிக்க மாட்டார்கள். இவர்கள் கண்ணீரோடு வந்து அவர்கள் கதையை உன்னிடத்தில் சொல்வதாக நினைத்துவிட்டு உன்னிடத்திலிருந்து எதையாவது தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாளை உன்னையே குறை சொல்வார்கள். நான் தான் அழுதேன் என்பதற்காக உடனே இப்படியெல்லாம் சொல்லி என் மனதை கலைப்பதா? எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றல்லவா உனக்கு சொல்லி இருக்க வேண்டும். நீ இவர்களை பற்றி பேசுவது தவறு. இதையெல்லாம் கடந்து நல்லபடியாக இதையெல்லாம் நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றல்லவா எனக்கு சொல்லி இருக்க வேண்டும். அதை விடுத்து என்னுடைய கண்ணீரை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி உன் மீது பழி போடுவார்கள். நல்லதற்கு இங்கு காலமில்லை என்று எதற்காக சொல்கிறார்கள்? இது போன்று மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீ நன்மைகளை செய்தாலுமே அது உனக்கு எதிராகத்தான் நிச்சயமாக திரும்பும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் கண்களில் கண்ணீரோடு வந்து அவர்களுக்கு நெருக்கமானவர்களை பற்றி உன்னிடத்தில் குறை சொல்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ என்னவென்று கேட்பதோடு நிறுத்திவிடு. அதையும் எதற்காக கேட்கச் சொல்கிறேன் தெரியுமா? ஒருவேளை உண்மையாகவே அந்த நேரம் அவர்களுக்கு மிகுந்த மன கஷ்டம் இருக்கும்போது உன்னுடைய ஆறுதல் அந்த நேரத்தில் அவர்களுக்கான மன நிறைவை கொடுக்கலாமா அல்லவா? அதை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு பதிலைத்தான் நீ கொடுக்கக்கூடாது. ஒருபோதும் அவர்களுக்கு பதிலை கொடுத்து தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ தூக்கி சுமக்கக்கூடாது. அவரவர் கஷ்டங்களுக்கு அவரவர்களை பொறுப்பாவார்கள். கடைசியில் நீதான் இதையெல்லாம் செய்து பிரித்து விட்டாய் என்பது போல் அவர்கள் மாற்றி விடுவார்கள். அந்த நிலையை உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். சாய் அப்பாவினுடைய அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். தேவையில்லாத மனிதர்களின் சூழ்ச்சி வெளிக்கும் ஒருபொழுதும் நீ சிக்கிக்கொள்ளாதே. இவர்கள் என்னவெல்லாம் உனக்கு செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த தருணம் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு கெடுதல் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகளை கண்டு என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே மேலும் மேலும் உனக்கான பல சிறப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்படி பழக வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருந்துவிட்டாலே போதும். இத்தனை நாளும் என் குழந்தை பயணித்த இந்த சாயப்பாவோடு உனக்கு இந்த விஷயத்தை கூட சொல்லவில்லை என்றால் நாளை 4 பேர் மத்தியில் என் குழந்தை அவமானப்பட்டு நிற்கும். எதற்காக இவரிடம் நாம் வாய் கொடுத்தோம் என்று நினைத்து நீ வருத்தப்படுவாய். இந்த நிலையை எல்லாம் பட்டு தான் திரிய வேண்டும் என்று அவசியமில்லை. நான் சொல்லும் பொழுதே அதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் போதும்.
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் இனிமேல் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ உணர்ந்துவிட்டால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேல் எதற்கும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாதே. தேவையில்லாத மனிதர்களுக்கு எந்த வகையும் நீ கருத்துக்களை தெரிவிக்காதே. எந்த மரியாதை கிடைக்குமோ அந்த இடத்தில் கூட என் குழந்தை கருத்துக்களை தெரிவிப்பதற்கு யோசிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பார்கள். வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை தருவார்கள். இவர்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு எந்த இடத்திலும் அவமானப்படாமல் இருக்க நீ எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இரு. உன்னை நடுத்தெருவில் இழுத்து விட்டு விடுவார்கள். போகின்றவர்கள் வருகின்றார்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஏதாவது சொல்கின்ற வகையில் இவர்கள் நடந்து கொள்வார்கள். அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்றவர்களுக்கு தீர்வு சொல்வது அல்ல நம்முடைய வேலை. நம்முடைய பிரச்சனைகளை நமக்கு தலைக்கு மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நமக்கு என்ன என்பதை நீ இருந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ அனைத்திலும் பெற்றுவிடலாம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் எதை நினைத்தும் நீ கலங்கி கொண்டு இருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதனை இந்நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.